ஹே காய்ஸ், வெல்கம் டு மை வேர்ல்டு. ஆக்சுவலாக இதை வேர்ல்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னோடய பர்சனல் ஹெல்லுன்னு சொல்லலாம், பொருத்தமாக இருக்கும். நீங்கள் இப்போ எதை கேட்டுட்ருக்குறீங்கன்னா, நான் ஒரு மெமரியாக மட்டும்தான் இருக்கேன். ஒரு ஃபோட்டோவை அவங்க ஃபோனில் இருக்கிறான், இல்லை காலேஜ் காரிடரில் யாரோ ஒருத்தர் கடந்து போகும்போது பேசிக்கிற ஒரு வதந்தியாக இருக்கலாம். நம்ம லைஃப்பில் நிறைய பேரை மீட் பண்ணுவோம்ல. சில பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, சில பேர் சோல்மேட்ஸ் ஆவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்களே, அவங்க ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே நம்ம லைஃப்பில் வந்திருப்பாங்க. என்னோடய லைஃபோட ஃபர்ஸ்ட் லெசன் கௌதம். நம்ம எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் மேலே பிளைண்ட் ட்ரஸ்ட் இருக்கும்ல. உலகமே எதிர்த்து நின்னா கூட இவன் நம்மளை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டான்னு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. கௌதமும் எனக்கு அப்படி தான் இருந்தான். ஒரு மழை நாளில் காலேஜ் கேன்டீனில் ஆரம்பித்த அந்த காஃபி மேஜிக், அது வரும் மேஜிக்கில் ஒரு ட்ராப்னு எனக்கா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்கள் எப்போவாவது உங்கள் உயிருக்கு மேலே நேசிக்கிற ஒரு ரகசியத்தை ஒருத்தரை நம்பி அவங்கக்கிட்ட அழுதுகிட்டே சொல்லியிருக்கீங்களா? அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சால் உங்கள் குடும்பமே உடஞ்சணும்னு தெரிஞ்சும் இவங்கக்கிட்ட சொல்லலாம்ப்பா அப்படின்னு நம்பி உங்கள் மொத்த பலவீனத்தையும் அவங்கக்கிட்ட காட்டியிருக்கீங்களா? அடுத்த நாள் காலையில் நீங்கள் காலேஜுக்கு போகும்போது நீங்கள் நேற்று அழுத அதே விஷயம் இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சிரிப்பு சத்தங்களுக்கு நடுவில் ஒரு மீம் மெட்டீரியலாக சுற்றுறதை பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி கௌதம் பண்ணது அதுதான். அவனோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த 10 நிமிஷம் அவன் ஹீரோவாக தெரியணுங்கிறதுக்காக என் வருஷக்கணக்கான வழியை ஒரு ஜோக்காக மாற்றிட்டான். ஒருத்தன் கத்தியால் குத்துனா அதுக்கு பேர் கொலை. ஆனால் ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரோட மானத்தை வச்சு விளையாடினா அதுக்கு பேர் என்னங்க? இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் யார்? அந்த சீக்ரெட்டை லவ் பண்ணுற கௌதமா, இல்லை அந்த மெசேஜை இன்னொரு குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி சிரிச்சு அந்த 10 பேரில் ஒருத்தரா? இல்லைன்னா என்ன மாதிரி உடஞ்சு போய் இனிமே யார் முகத்துலேயும் முழிக்க முடியாதுன்னு ஒரு இருட்டு அறைக்குள்ள முடங்கி நின்று அந்த ஒரு பொண்ணா? ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். அதை சீப்பான ஆளுங்கக்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு முறை அந்த நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் யாரையுமே நம்ப முடியாது. ஏன் உங்கள் நிழலை பார்த்தா கூட உங்களுக்கு பயம்தான் வரும். கௌதம், உனக்கு இது கேட்குதா? நீ அன்னைக்கு சிரிச்ச அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்பிக்கை துரோகம் ஒரு சைலண்ட் கில்லர் கௌதம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக கொன்னதில் உனக்கு பெரிய பங்கு இருக்கு. அன்னைக்கு என் நம்பிக்கை மட்டும் சாகலை, அது கூட சேர்ந்து நானும் சாக ஆரம்பிச்சிட்டேன். கௌதம் பற்றி பேசினோம், ஆனால் அவன் ஒரு பையன். நான் அவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலான்னு எனக்கு இப்போ தோணுது. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற பர்சன் அப்படி கிடையாது. ஷீ இஸ் மை சோல் சிஸ்டர், மை க்ரைம் பார்ட்னர். என் இன்ஸ்டாகிராமில் பாதி ஃபோட்டோஸ் அவ கூட தான் இருக்கும். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், முன்னாள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியா. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. நம்ம என்ன ட்ரெஸ் போடணும், யார் கூட பேசணும், ஏன் இன்றைக்கி நம்ம முகம் வாடி இருக்குன்னு எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியாக தெரிஞ்சிருக்கும். பிரியாவும் நானும் அப்படி தான். எனக்கும் அவளுக்கும் நடுவில் எந்த ரகசியமும் கிடையாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அவளுக்குள்ள ஒரு காம்படிஷன் ஓடிட்டே இருந்தது. எனக்கு அப்போ தெரியாமல் போச்சு.
ஹெல்த்தி காம்படிஷன் இஸ் ஃபைன். ஆனால் ஒரு பொண்ணு தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட கேரக்டரை அசாசன் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தி வளர நினச்சா. இந்த உலகத்துலேயே அதை விட கேவலமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? காலேஜில் எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ நான் முதல்ல ஓடி போய் கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டது அவகிட்ட தான். ஆனால் அவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் இல்லாத நேரத்தில் என் லேப்டாப் எடுத்து என்னோடய மொத்த உழைப்பு, மொத்த டேட்டா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டா. அது கூட பரவாயில்லை. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாலே, நான் இந்த இன்டர்ன்ஷிப் சான்ஸை வாங்கினது என்னோடய டேலண்ட்டை வச்சு கிடையாது, என் ப்ரொஃபஸர் கூட நான் தப்பாக பழகி தான் அந்த வாய்ப்பை வாங்கினேன்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டா. நிஜமாக சொல்கிறேன், ஒரு ஆம்பளை பையன் நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது கூட இவ்வளவு வலிக்காது. நம்ம கூடவே பழகி, நம்ம கூட சாப்பிட்டு, நம்ம கூட தூங்கி, நம்ம கண்ணீரை தொடச்சி பக்கத்துலேயே இருந்து ஒருத்தி நம்மளை பற்றி அசிங்கமான கதையை ஊர் ஃபுல்லாக பரப்பும்போது அப்போ ஒரு வழி வரும் பாருங்க. இட் ஜஸ்ட் கில் யூ ஃப்ரம் இன்சைட். காலேஜ் காரிடரில் நான் நடக்கும்போது எல்லோரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு கடந்து போனாங்க. அப்போ கூட இந்த பிரியா என் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு, டோன்ட் வெரி, இந்த உலகத்தில் எப்பவும் இப்படி தான் இருப்பாங்க, நான் இருக்கேன் உனக்காகன்னு பேசுனா பாருங்க ஒரு டயலாகு. அந்த சிரிப்புக்கு காரணமே இந்த பிரியா தானே எனக்கு லேட்டாக தானே தெரிஞ்சுது. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற பிரியாக்களுக்கிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். மற்றவங்களை மட்டும் தட்டி அவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்ணி அவங்க மேலே சேர் பூசி நீங்கள் அடையிற அந்த வெற்றி உங்களுக்கு நிம்மதியாக இருக்கா? சீரியஸ்லி? இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட கண்ணீரை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணுற அந்த இமேஜ் உங்களுக்கு பெருமையாக இருக்கா? கண்ணாடி முன்னாடி போய் நின்று மூஞ்ச பாரு, உனக்கே எவ்வளோ அருவருப்பாக இருக்குன்னு தெரியும். விக்டிம்ஸ், உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்ககிட்ட மற்றவங்கள பற்றி அசிங்கமாக தப்பாக சீப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட போயும் உங்களை பற்றி பேசுவாங்க. பி கேர்ஃபுல் ஹூ யூ ட்ரஸ்ட். பிரியா, கேட்டுட்டு தானே இருக்க? உனக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீ ஜெயிச்சுட்டு தான் நினச்சிட்ருக்கிறேன்ல, நிஜமாக நீ தோற்று போயிட்டுடி. என் சான்ஸை பறிச்சா என்னை பற்றி தப்பாக பேசினேன், ஓகே ஃபைன். வாட் டிட் யூ கெட் அவுட் ஆஃப் தட்? ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டுட்டு அப்படி என்னத்தடி சாதிச்சு கிழிச்சிட்ட நீ? And thank you so much for showing your real face. It was so cheap. ஃப்ரெண்டோட துரோகத்தை பற்றி பேசிட்டோம். இன்றைக்கி நான் பேச போகிறது அத்தாரிட்டி பற்றி. அதிகாரம். நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் போது யாரை தேடி போவோம்? நம்ம டீச்சர்ஸ் இல்லைன்னா ப்ரொஃபஸர்ஸ்ட்ட தானே, கரெக்டாக? நம்ம ஊரில் குருவுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. ஆனால் அந்த மரியாதையே ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு விளையாடுற சில மிருகங்கள் இருக்காங்க பாருங்கள். என் லைஃப்பில் அப்படி வந்தவர் தான் ப்ரொஃபஸர் வர்மா. அவருக்கு நான் தான் டாப் ஸ்டூடெண்ட். அவரோட ஒவ்வொரு ரிசர்ச் பேப்பர்லேயும் ஒவ்வொரு சக்ஸஸ்க்கு பின்னாடியும் என்னோடய தூக்கம் இல்லாத நைட்ஸ் இருந்திருக்கு, என்னோடய உழைப்பு இருந்திருக்கு. ஆனால் மெல்ல மெல்ல அந்த தொடர்பு எல்லாமே ஒரு மாதிரி மென்டார்ஷிப்பை தாண்டி மேனிப்புலேட்டிவாக மாற ஆரம்பிச்சது. நான் சொன்னதை செய்யலைன்னா உன் இன்டர்னல் மார்க்கில் கை வைப்பேன், உன் அட்டண்டன்ஸ் என் கையில் தான் இருக்குன்னு சொல்லாமல் சொல்லும்போது அக்கா
அகாடமிக் ப்ரெஷர் ஒரு பக்கம்னா, இந்த மாதிரி மென்டல் ஹராஸ்மெண்ட் இன்னொரு பக்கம். ஒரு கட்டத்தில் அவர் என்கிட்ட பேசுகிற விதம், என்னை பார்க்குற விதம் எல்லாமே மாறுச்சு. மிட் நைட்டில் மெசேஜஸ், என் பர்சனல் லைஃப்குள்ளே எட்டி பார்க்குற அந்த அந்த வக்கரமான ஒரு ஒரு இல்லை சார், எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, ப்ளீஸ் இதை பண்ணாதீங்க, இதோட நிறுத்திக்கோங்கன்னு நான் கெஞ்சிருக்கேன். ஆனால் அவர் சிரிச்சுட்டு, நீ என்ன பெரிய இவளா, நான் நினச்சா உன்னை இந்த செமஸ்டரில் ஃபெயில் பண்ண முடியும், உன் கெரியர் என் கையில் தான் இருக்குது, என் பேச்சை கேட்டு நடந்தால் தான் உனக்கு கோல்ட் மெடல், இல்லைன்னா ஃபெயில் தான். அன்றைக்கி தான் புரிஞ்சுது, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் அறிவுக்கும் திறமைக்கும் மரியாதையே இல்லை. அந்த சீட்டில் உட்காந்துருக்கால ஒரு சைக்கோ, அவனோட ஈகோவுக்கு தான் மரியாதை. காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை போனேன், அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர் பெரிய ப்ரொஃபஸர்மா, இந்த காலேஜோட பில்லர்மா, நீ சாதாரண பொண்ணு, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, இந்த பிரச்சனையில் மாட்டி நீயும் பேரை கெடுத்துக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனுங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேறு யாருக்காவது நடந்திருக்கான்னு எனக்கு தெரியலை. உங்கள் கிரேட்ஸை வச்சு யாராவது உங்களை மிரட்டியிருக்காங்களா? மார்க்ஸ் கம்மியாகிடுமே, அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து எத்தனை முறை உங்கள் சுயமரியாதையே அந்த மாதிரி அசிங்கமான கைகளில் விட்டு கொடுத்துருக்கீங்க. வருமா சார்? நீங்கள் இப்போ ஏதோ ஒரு கிளாஸில் உட்காந்து எத்திக்ஸ் பற்றி ரொம்ப பெருமையாக லெக்சர் எடுத்துகிட்ருப்பீங்கல்ல, இன்டர்னல் மார்க்ஸ் வச்சு மிரட்டுறீங்க நீங்கள். உங்கள் மனசாட்சிக்கு என்ன சார் மார்க் போடுவீங்க? உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிற கடைசி கேள்வி இதுதான். டீச்சிங்னு ஒரு அழகான புனிதமான முகமொழிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு உங்கள் வக்கரமான மிருகத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க பார்த்தா என்னங்க சொல்லுவாங்க? அவ்வளோ தைரியம் இருக்கிறவர், அவ்வளோ அதிகாரம் இருக்கிறவர், இந்த வக்கரபத்தியை உங்கள் வீட்டு பொண்ணுங்கிட்ட போய் காமிங்க, அவங்க எப்படி உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னு பார்க்குறேன். இன்றைக்கி எபிசோட் பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே என்னை வெறுத்தவங்களை பற்றி. ஆனால் இப்போ நான் பேச போகிறது நான் உலகம்னு நம்பி நேசிச்சு ஒருத்தனை பற்றி. ஆகாஷ். நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் பாய் இருக்கும்ல, ரொம்ப கேரிங்காக ப்ரொட்டக்டிவாக நம்மளை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிற ஒருத்தன். ஆகாஷ் அப்படி தான் இருந்தான். நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பேன், உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வர விட மாட்டேன், இப்படிலாம் அவன் சொன்னப்போ இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப லக்கியான பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ப்ரொடெக்ஷன் எப்போ பொசஷனாக மாறுச்சுன்னு எனக்கே தெரில. எங்கே இருக்க, யார் கூட இருக்க, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அக்கறை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் போக 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 ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அவன் சொல்லாமல் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, அவன் பெர்மிஷன் இல்லாமல் நான் எங்கேயும் போகக்கூடாது, என் ஃபோன் பாஸ்வேர்ட்லேருந்து என் மனசு வரைக்கும் எல்லாமே அவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு நினச்சான். ஒரு நாள் என்னோடய பெயிண்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு வர ஒரு 10 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. ஆனால் அவன் என் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு, அங்கே யார் கூட இருந்த, அந்த ப்ரொஃபஸர் கூட வா, நீ எதுக்கு பெயிண்டிங் பண்ணுற, உனக்கு நான் போதாதா,
என் கூட பேசுகிறத விட உனக்கு அந்த பெயிண்டிங் முக்கியமாக போயிடுச்சான்லாம் கேட்டான். அவனுக்கு நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் மற்றவங்க கூட பேசுனா அவனுக்கு பிடிக்காது, நான் சிரித்தா அவனுக்கு பிடிக்காது. என்னை சுற்றி ஒரு பெரிய சுவர் பில்ட் பண்ணி வச்சான், அதுக்குள்ளே என்னை லாக் பண்ணிட்டான். உன் மேலே இருக்கிற அக்கறையில் தாண்டி சொல்கிறேன். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கழுத்தை நெரிக்கிற கயிறாக இருந்துச்சு. சரி, நீங்களாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட அக்கறை காட்டுறாங்களா இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா தெரிஞ்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி முட்டாளாக இருக்காதீங்க. பாஸ்வேர்ட் கேட்குறதும் நீ யார் கூட பேசுகிறதும் ஒவ்வொரு காலையும் செக் பண்ணுறதும் லவ் கிடையாது, அது சைக்கோத்தனம். நிஜமான லவ் உங்களை உயிர பறக்க வைக்கும், வளர வைக்கும், உங்களை டெவலப் பண்ணும், உங்களுக்கு உங்களோட புது வேர்ஷன், இம்ப்ரோவைஸ்ட் வேர்ஷனை காமிக்கும். ஆனால் ஆகாஷ் என் சிறகுகளை வெட்டான். நான் தனியாக யாருமே இல்லாமல் முடங்கி கிடக்கும்போது தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஆகாஷ், கேட்டுட்டு தானே இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ என்ன மற்றவங்க கிட்ட இருந்து காப்பாற்றினேன்னு நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் நான் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணேன்? யாராவது வந்து ஓங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஃபீல் பண்ணேன்டா. நிஜமாவே நீ இந்த லவ் பண்ணியாடா, இல்லை உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் உனக்கு கீழ்ப்படிஞ்சு கிடக்கிற ஒரு பொம்மையா? ஒருத்தியை அப்படியே லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சு தனிமைப்படுத்தி அவளோட கனவை அழித்து அவளை ஒரு நடப்பணமாக மாற்றுறதுக்கு பேர் காதலாடா? யாருடா இந்த காதலோடுக்கு கற்றுக் கொடுத்தது? உன் கூட இருக்கும்போது நான் ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணதை விட உன் ஈகோவை தான்டா அதிகமாக ப்ரீத் பண்ணியிருக்கேன். டாக்ஸிக்டா நீ, யூ ஆர் ஸோ டாக்ஸிக். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் என்னை இது வரைக்கும் நிறைய பேர் காயப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஹெல்ப் கேட்டது தான். நம்ம ஒரு நரகத்தில் இருக்கும்போது ஐ எம் நாட் ஓகே, யாராவது என்னை காப்பாற்றுங்கன்னு கத்தும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு சின்ன ஆறுதல், நான் இருக்கேன்னு சொல்கிற ஒரு சின்ன புரிதல். ஆனால் இந்த சொசைட்டி, ஈவன் என் க்ளோஸ் சர்க்கிள்னு நான் நம்பினவங்க கூட எனக்கு கடைசியாக என்ன கொடுத்தாங்க தெரியுமா? லேபிள், முத்திரை. அவளுக்கு ஈகோ அதிகம்ப்பா, அவள் ஒரு அட்டென்ஷன் சீக்கர், சும்மா சிம்பத்தி க்ரியேட் பண்ண பார்க்குறா, ட்ராமா குயின், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறா. காய்ஸ், கேஸ் லிட்டிங்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு ஸ்லோ பாய்சன். நீங்கள் உங்கள் வலியை சொல்லும்போது, இல்லை நீ கற்பனை பண்ணுற, உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே உங்கள் மேலே சந்தேகம் வர வைப்பாங்க. அதைத்தான் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே பண்ணாங்க. நான் ஆகாஷ் பற்றி சொல்லி அழுதப்போ, அவன் மேலே இருக்கிற பாசத்தில் தானே கண்ட்ரோல் பண்ணுறான், நீ ஏன் இதை பெருசு பண்ணுறேன்னாங்க. வர்மா சார் பற்றி சொன்னப்போ, அவர் பெரிய ஆள், நீ ஏன் அவர்கிட்ட வம்பு வச்சுக்கிற, உன் கெரியரை கெடுத்துக்கிற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. என் வலி எல்லாம் அவங்களுக்கு வெறும் ட்ராமா மாதிரி தெரிஞ்சது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் தனியாக உட்காந்தாலதா, இது ஆரம்பிச்சிட்டா பாரு அவளோட மெகா சீரியல்னு கிண்டல் பண்ணாங்க. மென்டல் ஹெல்த் பற்றி பேசினாலே உடனே பைத்தியம்னு முத்திரை குத்திடுறாங்க. மனசில் காயம் ஏற்பட்டால் அதுக்கு மருந்தே கிடையாதா என்ன?
உடம்புல காயம் ஏற்பட்டால் தான் மரியாதை கொடுத்து, உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இதை சாப்பிட்டியா, அதை சாப்பிட்டியா, டாக்டர்கிட்ட போனியா, இதை இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணுன்னு அவ்வளோ அட்வைஸ், அவ்வளோ பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து கவனிப்பெல்லாம். இதே மனசில் காயப்பட்டா மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு யாராவது சொன்னால் ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. இதுவும் கடந்து போகும்னு மொக்க அட்வைஸ்லாம் பண்ணுறதை விட்டுட்டு, நீ பேசு, நான் கேட்குறேன்னு, நான் இருக்கேன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த சொல்கிறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாங்க. ஆனால் என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அது ஹீலிங் வேர்ட்ஸுங்க. அன்றைக்கி யாராவது ஒருத்தர் என்னோடய பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு, ஏன் இதில் இவ்வளோ இருட்டு இருக்குது, ஏன் உன்னோட ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் ஒரு பொண்ணு கதற மாதிரி வரைகிற, ஒரு வார்த்தை அன்பாக கேட்டிருந்தா ஒரு வேளை நான் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அண்ட் தோஸ் பீப்புள், நீங்கள் கொடுத்த அந்த அட்டென்ஷன் சீக்கர் லேபிள் தான் என்னை தனிமைப்படுத்துச்சு. நான் ஹெல்ப் கேட்குறதே நிறுத்திட்டேங்க. ஏன்னா யாருக்குமே என்னோடய வலியை புரிய வைக்க முடியலை. ஒருத்தர் செத்ததுக்கப்புறம் ஐயோ அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டாலேன்னு தெரியாமல் போச்சுன்னு ஒப்பாரி வைக்கிறீங்களே, அவங்க உயிரோடு இருக்கும்போது கேட்குற உதவியை மட்டும் ஏங்க அலட்சியப்படுத்துகிறீங்க? இன்றைக்கி நான் பேச போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான, அதே சமயம் சம்டைம்ஸ் ரொம்ப தூரமான 2 பேரை பற்றி. மாம், டேட். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கீழே விழுந்து அடிப்பட்டா ஓடி போய் அவங்க மடியில் தான் விழுவோம். இந்த உலகத்துலேயே ரொம்ப சேஃபான பிளேஸ் அவங்க மடி தான். ஆனால் வளர வளர அந்த மடிக்கும் நமக்கும் நடுவில் எப்போ பெரிய சுவர் உருவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எப்போவும் மார்க்ஸ் பற்றியும் கெரியர் பற்றியும் அடுத்த வருஷம் ஃபீஸ் பற்றியும் இந்த அப்பா என்கிட்ட பேசியிருக்கீங்க. நான் ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டும் போதெல்லாம் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாண்டி, முதல்ல படிப்பில் கவனம் செலுத்து, அப்போ தான் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும்னு சொன்னீங்க. அன்றைக்கி நான் வரைஞ்சது வெறும் பெயிண்டிங் மட்டும் இல்லைப்பா, எனக்குள்ளே இருந்த பயத்தோட வெளிப்பாடுப்பா. என் மனசுக்குள்ள ரத்தம் சிந்துற காயம் இருந்துச்சுப்பா. அதை நீங்கள் ஒரு தடவை கூட கவனிச்சதே இல்லைல்ல. உங்களுக்கு நான் ஒரு ரேங்கிங் மிஷினாக மட்டும்தானே தெரிஞ்சிருக்கேன். அம்மா, நீங்கள் எப்போ இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுவாங்கன்னு தானே கவலைப்பட்டுட்ருக்குறீங்க. நாளைக்கு உங்ககிட்ட வந்து, அம்மா எனக்கு காலேஜ் போக பிடிக்கலம்மா, அங்கே எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னப்போ என்னம்மா சொன்னீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நடக்கிறதுலாம். லூசு மாதிரி பேசாமல் கிளம்பு, 4 பேர் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு தானே சொன்னீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீங்கள் முழுசாக கேட்கல. இல்லை, இதை கேட்டுட்ருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களோட அமைதிக்குள்ளே 1000 கதை இருக்குங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, படிச்சியான்னு கேட்குறது மட்டும் பேரண்டிங் கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் கண் இவ்வளோ வீங்கிருக்கு,
சரி கேளுங்க. நம்ம ஊரில் பேரண்ட்ஸையும் பிள்ளைங்களையும் பிரிக்கிறது ஜென்ரேஷன் கேப் மட்டும் இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் தான். உண்மையை சொல்லணுன்னா, நீங்கள் என்னை திட்டுவீங்களோ இல்லை உங்களை நான் கஷ்டப்படுத்திடுவேணும்னு பயந்து தான் நான் அமைதியாகவே இருந்தேன். சொந்த வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் வெளியுலகத்தில் இருக்கிற போலியான மனுஷங்களை நம்பி போனேன். நீங்கள் எனக்கு ஹோம் கொடுக்கல, ஜஸ்ட் செங்கலும் சிமெண்ட்டும் கலந்து ஹவுஸை தான் கொடுத்தீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லிட்டா, உங்கள் பொண்ணோ இல்லை பையனோ ரூம்குள்ளே தனியாக உட்காந்துட்ருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. அவங்க ஃபோனில் என்ன பண்ணுறாங்கன்னு உளவு பார்க்குறத விட்டுட்டு அவங்க மனசில் என்ன பாரம் ஓடுதுன்னு கேளுங்க. அவங்கள கை விட்டுடாதீங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிற அந்த வார்த்தை தான் அவங்களோட ஃபைனல் குப்பாயாக கூட இருக்கலாம். பா, பட் ஐ லவ் யூ ஆல்வேஸ். நான் செத்ததுக்கப்புறம் என் ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் அழ போகிற அந்த நிமிஷம் அன்பை விட உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட கொஞ்சம் காமிச்சிருக்கலாம்ல. ஹே காய்ஸ், இதுதான் தி எண்ட். இல்லை, என்னோட தி எண்ட். எல்லாரும் என்கிட்ட கேட்க போகிற ஒரு கேள்வி இதுதான், ஏன் ஒரு நிமிஷம் எங்களை நினச்சி பார்த்துருக்கலாமே. உண்மை என்ன தெரியுமா, அந்த ஒரு நிமிஷம் நான் எல்லாரையும் தான் நினச்சி பார்த்தேன். கௌதம், பிரியா, வர்மா சார், ஆகாஷ், அப்புறம் நீ அட்டென்ஷன் சீக்கர்னு சொன்ன அத்தனை பேர் முகமும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஆனால் யாருமே எனக்கு கை கொடுக்கல. எல்லாருமே என்னை அந்த குழிக்குள்ளே தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சப்போ நான் வழக்கம் போல் காலேஜ் போனேன். காரிடரில் எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சிரிப்பு சத்தம் என் காதில் ஏதோ ஊசி மாதிரி குத்துச்சு. லோன்லினஸ்னால் என்னன்னு தெரியுமா? சுற்றி 1000 பேர் இருக்கும்போது கூட நீங்கள் ஒரு கண்ணாடி பட்டிக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் கத்துறது யாருக்கும் கேட்காது, நீங்கள் அழுகிறது யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி ஈவினிங் என்னோடய ரூமுக்கு நான் வந்தப்போ அங்கேருந்து என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். அதில் இருந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாறுற மாதிரி ஒரு ஃபீல். இனிமேல் என்னால் எதையுமே மாற்ற முடியாது. நீ எப்போவோ செத்துட்டேன்னு சொன்ன மாதிரி எனக்குள்ள யாருக்காவது கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன் தெரியுமா? யாரை கூப்பிடுறது? அம்மானு கூப்பிட்டா அவங்க மறுபடியும் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்பாங்களோ? ஃப்ரெண்ட் ஒருத்திக்கிட்ட போனால் அவளை என்னை பற்றி வதந்தி பரப்புவாளோ? ஹெல்ப் கேட்குறது கூட ஒரு பாவம்னு இந்த உலகம் நம்ப வந்துச்சு. அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரே ஒரு செகண்ட் யாராவது கதவை தட்டி உள்ளே வந்து என் தோல் மேலே கை வச்சு எல்லாம் சரியாயிரும் நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு எங்கன்னு நோ, நடக்கலை, யாரும் வரல. The moment has passed.
இனி எனக்காக யாரும் வரப்போகிறதும் இல்லை. இப்போ இதை கேட்டுட்ருக்குற நீங்கள் ப்ளீஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கவனிங்க. ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக சிரிப்பாங்க, ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு அழகை வெளியே சொல்ல முடியாத வலி இருக்கும். ஐ எம் ஃபைன்னு சொல்கிற எல்லாரும் நிஜமாக ஃபைன் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஹக் தேவைப்படலாம், ஒரு லிசனிங் தேவைப்படலாம். இது ஒரு பழி வாங்குகிற பாட்காஸ்ட் இல்லை, இது ஒரு வேக்கப் கால். ஒரு உயிர் போனதுக்கப்புறம் நீங்கள் காட்டுற அந்த பாசம் யாருக்கானதுங்க? கடைசியாக ஒரே ஒரு எபிசோட், ஒருத்தனுக்காக ஒரு சின்ன மெசேஜ். இந்த இருட்டுக்கு நடுவில் அவன் மட்டும்தான் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியாக இருந்தான். ஆனால் அது ஏற்றுற தெம்பு தான் எனக்கு இல்லை. ஹாய் காய்ஸ், இதுதான் என்னோடய லாஸ்ட் பாட்காஸ்ட். இது வரைக்கும் நான் சொன்ன கதைகளில் வில்லன்ஸை தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கதையில் ஒரு ஹீரோ உங்களுக்கு சொல்ல போகிறேன், சித்தார்த். சித், இப்போ நீ இதை கேட்டுட்ருப்பேன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ண ஒவ்வொரு டைமும் எனக்கு ஹெல்ப் பண்ண நீ நீட்டின கைகளையும் நான் பார்த்தேன்டா. ஆனால் எனக்குள்ளே இருந்த அந்த பெயின் ரொம்ப ஆழமாக இருந்தது சார். ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்துட்டுருக்கிற ஒருத்தருக்கு மேலேருந்து ஒருத்தர் கை நீட்டுறது தெரியும், ஆனால் அந்த கைகளை பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்காது. நானும் அப்படித்தாண்டா இருந்தேன். காய்ஸ், சித்தார்த் மாதிரி ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் இருந்தால் தயவு செஞ்சு அவங்கள விட்டுறாதீங்க. ஆனால் சித், என்னை காப்பாற்ற முடியலையேன்னு நீ கவலைப்படாத. நீ எனக்கு கொடுத்த அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், நீ எனக்காக வாங்கிட்டு வந்த அந்த ஒரு கப் காஃபி, நீ என் பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு சூப்பர்னு சொன்ன அந்த ஒரு வேர்டு, இதெல்லாம் தான் நான் கூட கொஞ்ச நாள் உயிர் வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. You are the best part of my college life, Sid. To all the bullies, சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கிண்டலும் ஒருத்தரோட இதயத்தில் கத்தியாக இறங்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அவங்க லைஃப்பையே முடிச்சிடுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்கள் உங்களை கூலாக காமிச்சிக்கிறதுக்காக இன்னொருத்தரோட வழியில் விளையாடாதீங்க. மற்றவங்களை மட்டும் தட்டி நீங்கள் அடையிற அந்த இன்பம், இட்ஸ் ஸோ சீப் காய்ஸ், புரிஞ்சுக்கோங்க. டு ஆல் த விக்டிம்ஸ், ப்ளீஸ் இந்த மாதிரி அமைதியாக போயிடாதீங்க. நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு சித்தார்த்தோ, ஒரு அப்பாவோ, ஒரு அம்மாவோ, ஒரு அண்ணனோ, தங்கச்சியோ, ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு டீச்சரோ, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ரேஸ் யுவர் வாய்ஸ். ஹெல்ப் கேட்குறது பலவீனம் கிடையாது. டோன்ட் கிவ் அப். நெவர் எவர் கிவ் அப். நான் பண்ணின தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாரும் கொஞ்சம் கைண்டாக இருந்தால், ஒருத்தரோட வழியை புரிஞ்சுக்கிற மனப்பக்கம் இருந்தால், இந்த வேர்ல்டே எவ்வளோ அழகாக இருக்கும்ல. சித், இது பழிவாங்கல் இல்லைடா, லெசன். நான் பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்ஸ்லாம் இனிமேல் இருட்டு இருக்காது. ஏன்னா நான் இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். அங்கே காசிப்ஸ் இல்லை, துரோகங்கள் இல்லை, லேபிள்ஸ் இல்லை, ஜஸ்ட் peace. Goodbye, Sid. Goodbye, guys. Finally, signing off, Niveta.